தமிழ் ட்ரேட் தௌசண்ட் நண்பர்களுக்கு வணக்கம். நேற்று நாங்கள் வீடியோவில் சொல்லியிருந்தோம், நாளைக்கு குட் ஃப்ரைடேவாக இருக்குமா, பேட் ஃப்ரைடேவாக இருக்குமா, அல்லது ஃப்ரைடேவாக இருக்குமா அப்படின்னு. ஓகே, இன்றைக்கி குட் ஃப்ரைடேவாக தான் இருந்தது நமக்கு. பட் யாருக்கு இது பேட் ஃப்ரைடே வருதுன்னு தெரியல. கரெக்டாக நாங்கள் சொல்கிறது மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி லாபம் 5400 நீங்கள் தாராளமாக எடுத்துருக்கலாம். குறைந்தபட்சம் அது எப்படின்னா, நம்ம இன்றைக்கி 4 கால்ஸ் தான் கொடுத்தோம். பேங்க் நிஃப்டி ஒன்று கொடுத்தோம் 20 பாயிண்ட், சென்செக்ஸுக்கு 20 பாயிண்ட், ரெண்டுக்குமே 20 பாயிண்ட் டார்கெட். பேங்க் நிஃப்டினா 4 லாட் எடுக்கணும், ஹையர் லெவல்லையும் லோயர் லெவல்லையும். சென்செக்ஸ்னால 10 லாட் எடுக்கணும். பேங்க் நிஃப்டினா 4 லாட்டு, நிஃப்டினாலும் 4 லாட் தான். அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ப்ராஃபிட் 5400, மேக்ஸிமம் ப்ராஃபிட் 5900. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 1ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கி முடிஞ்ச 9ஆம் தேதி வரைக்கும் நம்மளுடைய ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 49,900 rupees மினிமம் ப்ராஃபிட். ஜஸ்ட்டு பாருங்கள், 7 நாளில். இதில் 2 பிடிஎஸ்டி கால் கொடுத்தோம். பிடிஎஸ்டி தான் பை டுடே செல் டுமாரோ. இன்றைக்கி வாங்கிட்டு வெயிட் பண்ணி வச்சுருக்கணும், நாளைக்கு விற்கணும். காலையில் வந்த உடனே உங்களுக்கு அதில் 2 கால், 6ஆம் தேதி 5ஆம் தேதி ஒரு கால் கொடுத்துருந்தோம் நிஃப்டியில், அது 100 பாயிண்ட் ப்ராஃபிட். 7ஆம் தேதி ஒரு பிடிஎஸ்டி கொடுத்துருந்தோம், மறுநாள் 8ஆம் தேதி அது மினிமம் 200 பாயிண்ட் ப்ராஃபிட். அந்த கணக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. அந்த ப்ராஃபிட்டே உங்களுக்கு எவ்வளவோ கிடைச்சிருக்கும். ஆனால் நீங்கள் நான் சொல்கிறத கொஞ்சம் நம்பி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் கரெக்டான ப்ராஃபிட் எடுக்கலாம். நீங்கள் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, சார் இது பிடிச்சதா அது பிடிச்சதான்னு நீங்களே செக் பண்ணி பாருங்கள். நான் கொடுக்குற கால் கேட்ச் ஆச்சா கேட்ச் ஆகலையா, ப்ராஃபிட் வந்ததா வரலையா, நீங்களே கிராஸ் செக் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது இருக்கட்டும், இவ்வளோத்துக்கும் நம்ம மற்றவங்க கேட்குறவங்களுக்கு நானும் அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் போடத்தான் செய்கிறேன். சார் இந்த இடத்துல பிடிச்சது, இத்தனை மணிக்கு பிடிச்சது, ஏன்னா நான் பண்ணியிருப்பேன் அல்லது நம்ம கிளையண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க கொடுக்குறாங்க. இந்த கரெக்டாக பிடிச்சது நான் அதை ஃபுல்லாக மெனக்கிட்டு ஒவ்வொரு செகண்டும் உட்காந்து நான் பார்த்துட்டு தாங்க இருக்கிறேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் கவனமாக பண்ணால் ஈஸியாக பண்ணலாம். மார்க்கெட் அவர்ஸில் தயவுசெய்து கால் பண்ணாதீங்க. நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நான் என்னால் அவாய்ட் பண்ணவும் முடியாது. நான் பேசினேன் அப்படின்னா கிளையண்ட்ஸுக்கு நான் அப்டேட் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் மார்க்கெட் அவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது காலையில் 9 மணிக்கு முன்னாடி கால் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. 3 மணிக்கு அப்புறம் கால் பண்ணுங்கள், பிரச்சனை கிடையாது. மார்க்கெட்டு 3:30 தான் முடியுது. 3 மணியோட நம்ம அதுக்கு மேலே எதுவும் பண்ண மாட்டோம். 3 மணிக்கு மேலே நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் பேசுகிறேன், பிரச்சனை கிடையாது. அல்லது 3:30க்கு மேலே கூட பேசுங்க. மார்க்கெட் அவர்ஸில் நீங்கள் சின்ன சந்தேகம்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் விளக்கம் சொல்ல முடியாது. அதேமாரி புதுசாக நமக்கு சிஇனா என்ன, பிஇனா என்ன, எப்படி பை பண்ணணும், என்ன ஏது, எப்படி ஆட் பண்ணணும், ஒன்றுமே தெரியாதவங்க நீங்கள் ட்ரைனிங் கிளாஸ் சேருங்க. நாங்கள் உங்களுக்காக சொல்லித்தரோம். 5,000 rupees தான் ஃபீஸு. பேசிக்லேருந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து நீங்களாகவே எப்படி ட்ரேட் பண்ணுறாங்கிற வரைக்கும் நாங்கள் சொல்லித்தரோம். ரொம்ப சிம்பிள் தமிழில் அழகாக சொல்லித்தரோம். நீங்கள் அதை ஈஸியாக கற்றுக்கிட்டு பண்ணிக்கிடலாம். பேசிக் தெரிஞ்சவங்க கூட உங்களுக்கு சப்போர்ட்ஸ் எப்படி சார் பார்க்கணும், ரெசிஸ்டன்ஸ் எப்படி பார்க்கணும், நீங்கள் எதை பார்த்து பண்ணி, நான் என்ன பண்ணணும் அதை தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த லெவல் போதும் நமக்கு. அதாவது இண்டிகேட்டர்ஸுங்கிறது 100கணக்கான இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, ஸ்ட்ராட்டஜிஸ் நிறையா இருக்குது. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. எது நமக்கு முக்கியமோ அதை மட்டும் தான் பார்க்கணும். நீங்கள் மற்றதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா உங்களால் பையும் பண்ண முடியாது, செல்லும் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. எது ரொம்ப முக்கியம், எது சிம்பிள், நம்ம லாஸ் இல்லாமல் பண்ணுறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, அது நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், ஸ்டாக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே காமன் தான். எல்லாத்துக்கும் பொதுவான லெவல்ஸு, சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், எந்த இடத்துல நமக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எந்த இடத்துல டார்கெட் வைக்கணும். நாங்கள் சொல்கிறது எல்லாமே மினிமம் ஸ்டாப் லாஸ், மினிமம் டார்கெட். அதுக்காக லாங்காக கொடுக்குறது கிடையாது. மற்றவங்க சொல்கிற மாதிரி 100 பாயிண்ட் ப்ராஃபிட் வைங்க, 200 பாயிண்ட் ப்ராஃபிட் வைங்கலாம் கிடையாது. நம்ம சிம்பிளாக ப்ராஃபிட் வைக்கிறோம், அதை வச்சு தான் இதை ஏர்ன் பண்ணுறோம். லாங் ப்ராஃபிட்லாம் நம்ம சொல்கிறதே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள். நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புனீங்கன்னா இந்த யூடியூப்பில் கமெண்டில் டைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நிறைய நஷ்டமாக ஆயிருந்தால் கூட இப்போ லாபம் சம்பாதிச்சிக்கலாம், அல்லது புதுசாக வரவங்க கூட கற்றுக்கிட்டு பண்ணிக்கலாம். இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்பவும் நம்ம வீடியோ வந்தோன்னே முதல்ல பார்த்துக்கிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் சேஃப் ட்ரேடிங். தேங்க்யூ.